இருந்தாலும் எல்லோருமே இந்த பிரபஞ்சம்தான். ஏனென்று சொன்னால் அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இந்த பிண்டத்தில் இருக்கு. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு மனிதர்களும் யுனிக்கானவர்கள். உங்களைப் போல முடி, உங்களைப் போல நிறம், உங்களைப் போல நடை, உங்களைப் போல குரல், உங்களை போன்ற இன்னொரு மனிதனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப நீங்கள் ஒரு தனி அவதாரம். இப்படி ஒவ்வொருவரும் தனியான அவதாரமா இருக்கின்ற பொழுது உங்களை தவிர ஒரு இறை சக்தி இந்த உலகத்தில் வேறு யாராக இருக்க முடியும்? எல்லோருமே இறைவன்தான், எல்லோருக்குள்ளுமே இறைவன்தான். எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய இறையை நாம் உணர்கின்ற பொழுது, எல்லோரும் இறைவன் என்ற நிலையை உணர்கின்ற